படித்ததெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கு. எது பொய்யா விளக்கு? ஃபூல் என்றால் முட்டாள் என்று பொருள் அல்ல, புத்திசாலி என்று பொருள். நாம் தான் அதை முட்டாளாக ஆக்கிவிட்டோம். எவன் ஒருவன் நல்ல விட் அண்ட் விஸ்டத்தோட, விட் அண்ட் விஸ்டம், WIT, விட் அண்ட் விஸ்டத்தோடு இருக்கிறானோ அவன் தான் ஃபூல். வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் அந்த குறள் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுது. அது கொஞ்சம் சொல்லுங்க சார். வெள்ளத்திலே இருக்கிற நீர் தாவரங்களை நீங்கள் பார்த்தால் தண்ணீரில் தான் இருக்கின்றன, ஆனால் தண்ணீரில் நனைவதில்லை. அதை போல நீ எவ்வளவு உயர்வு வந்தாலும் அந்த உயர்வால் ஆணவம் அடையக்கூடாது. புத்தரிடம் ஒருவன் கேட்கிறான், எனக்கு உங்களுடைய உபதேசம் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் என்று. அப்போ டிப்போ பவ என்று குறிப்பிடுகிறான். அதற்கு பொருள், ஒரு மனிதன் எப்படி வெளிச்சத்தை பெறுகிறான் என்று கேட்டால் அவன் விளக்குகளால் பெறுவதில்லை, விடிகளால் பெறுகிறான். அந்த விடிகளை உள்நோக்கி திருப்புகிற போதுதான் உண்மையான வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும். தலையில் இடிந்த மயிரிழையர். ஒரு மகத்தான மனிதன் ஒரு தவறு செய்துவிட்டால் தலையிலிருந்து விழுந்த முடியை போல. சரி, எதற்காக தலைமுடியை திருவள்ளுவர் சொல்லுகிறார்? கீழே ஒரு தலைமுடியை விடுவதைப் போல சத்தமில்லாமல் அவனுடைய தோல்வி கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதில்லை. பொய்யா விளக்கம் அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்றாரு சார். அது என்ன சார்? அது என்ன பொய்யா விளக்கம்? ஒரு மனிதன் தன்னுடைய அகத்தேடலில் எதை உணர்கிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான ஞானமாக இருக்கும். வெளியிலே நாம் பெறுகிற அறிவெல்லாம் முக்கியம் அல்ல. அவையெல்லாம் நம்மை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்துபவை அல்ல. அவை கடன் வாங்கிய அறிவாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் தானாக உணர்கிற போதுதான் அவன் மேன்மை அடைகிறான். அவனை மேன்மை அடைய வைப்பதற்கு அவன் தொடர்ந்து அகப்பூர்வமாக சிந்தித்து தான் பெற்ற அறிவை எல்லாம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சலித்து அந்த அறிவை ஞானமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அறிவாளிகள் நிறைய பேர் இருப்பார்கள். படித்து உணர்வது அறிவு, பட்டு உணர்வது ஞானம். படித்ததெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கு. எது பொய்யா விளக்கு? அவனுடைய சொந்த அறிவுதான். எவ்வளவு படித்தாலும் ஒருவனுக்கு சொந்த அறிவுதான் மிகும் என்பதை இன்னொரு குறட்பாவிலே சொல்லி இருக்கிறார். இதை புத்தரும் கூறுகிறார். புத்தரிடம் ஒருவன் கேட்கிறான், எனக்கு உங்களுடைய உபதேசம் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் என்று. பாலி மொழியில் அப்போ டிப்போ பவ என்று குறிப்பிடுகிறார். அதற்கு பொருள், நீயே உனக்கு விளக்காவாய் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே வெளியிலிருந்து வருகிற புற வெளிச்சங்கள் எல்லாம் முக்கியமல்ல. ஒரு மனிதன் எப்படி வெளிச்சத்தை பெறுகிறான் என்று கேட்டால் அவன் விளக்குகளால் பெறுவதில்லை, விடிகளால் பெறுகிறான். அந்த விடிகளை உள்நோக்கி திருப்புகிற போதுதான் உண்மையான வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும். எனவே பொய்யா விளக்கு என்று கூறுவது ஒருவனுடைய சொந்த ஞானத்தை குறிப்பிடுகிறது. அதை அவன் அடைய வேண்டியவனாக இருக்கிறான். அதை அடைவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். ஜார்ஜ் குல்சீஃப் சொன்னார், மனிதன் ஆன்மாவோடு பிறப்பதில்லை, அவன் ஆன்மாவை அடைய வேண்டும் என்று சொன்னார். ஞானத்தை தான் அவர் அப்படி கூறியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பலர் அறிவோடு இருக்கிறார்கள், நிறைய படித்திருக்கிறார்கள், ஆனால் அவையெல்லாம் கடன் வாங்கிய அறிவாகவே இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் உணர்வதுதான் அந்த ஞானமாக இருக்க முடியும். அதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சார், இதே மாதிரி சொல்ற இடத்துல இழிந்த மயிரிணையர் அப்படின்னு ஒரு இன்னொரு நெகட்டிவ் கேரக்டர் பத்தி பேசுறாரு. அது எப்படி சார்? இழிந்த மயிரிணையர் என்று சொல்வது, தலையின் இழிந்த மயிரிணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்பது. அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாடகங்கள் எல்லாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்கின்ற ஒரு புத்தகம். அது அற்புதமான புத்தகம். கிளாசிக்கல் யூனிட்டி என்று சொல்லுவார்கள். 3 விதமான யூனிட்டி இருக்கிறது. ஒன்று டைம் யூனிட்டி, இரண்டாவது பிளேஸ் யூனிட்டி, மூன்றாவது தீம் யூனிட்டி. டைம் யூனிட்டி என்றால் ஒரு நாடகம் 24 மணி நேரத்திற்குள் நடக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட வேண்டும். 24 மணி நேரத்தை தாண்டி அந்த நாடகம் அமைக்கப்படக்கூடாது. பிளேஸ் யூனிட்டி என்றால் ஒரே இடத்தில் தான் நடக்க வேண்டும், மாறி மாறி நடக்கக்கூடாது. ரோமாபுரியிலே என்றால் ரோமாபுரி, கிரேக்கம் என்றால் கிரேக்கம், ஏத்தன்ஸ் என்றால் ஏத்தன்ஸ். மூன்றாவது தீம் யூனிட்டி. ஒன்று அது துன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும் அல்லது இன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த 3 ஒருமைகளையும் மீறியவர் ஷேக்ஸ்பியர். அவருடைய மேக்பத்தை எடுத்தால் 20 ஆண்டுகள் நடக்கக்கூடியது. அவருடைய துன்பையல் நாடகங்கள் எல்லாம் அவ்வப்போது அதிலே ஒரு பாத்திரத்தின் மூலம் நிறைய நகைச்சுவை வரும். உதாரணமாக கிங்லியர் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும். ஃபூல் என்றால் முட்டாள் என்று பொருள் அல்ல, புத்திசாலி என்று பொருள். நாம் தான் அதை முட்டாளாக ஆக்கிவிட்டோம். எவன் ஒருவன் நல்ல விட் அண்ட் விஸ்டத்தோட, விட் அண்ட் விஸ்டம், WIT, விட் அண்ட் விஸ்டத்தோடு இருக்கிறானோ அவன் தான் ஃபூல். அவன் மன்னருக்கு நிலைமையை புரிய வைப்பான். அதிலே கிங்லியரிலே ஒரு ஃபூல் வருகிறான். அந்த ஃபூல் பாத்திரம் கிங்லியர் விழிப்புணர்வு பெற்ற பிறகு காணாமல் போய்விடுகிறது. அவன் தான் சொல்லுவான், ஷோ லெஸ் தன் தவ் ஓஸ்ட், சே லெஸ் தன் தவ் நோஸ்ட். உன்னிடம் இருப்பதை விட குறைவாக காட்டு, உனக்கு தெரிந்ததை விட குறைவாக பேசு என்று லியர் மன்னனுக்கு அறிவுறுத்துவார். அதற்கு பிறகுதான் கார்டிலியாவினுடைய அன்பை லியர் மன்னன் புரிந்து கொள்கிறான். எனவே துன்பயலுக்கும் இன்பயலுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மகத்தான ஒரு மனிதன் கீழே விடுவதுதான் துன்பயல். நாம் எல்லாம் விழுந்தால் அது பேத்தோஸ். நாம் மகத்தான மனிதர்கள் அல்ல. ஒரு மன்னன், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவன், தன்னுடைய ஒரு தவறால் உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் அது டிராஜடி. காமெடி என்றால் ஒன்றும் நகைச்சுவை அல்ல, இனிய முடிவுதான் காமெடி. இதுதான் காமெடி. இதிலே முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியது தலையில் இடிந்த மயிரணையர். ஒரு மகத்தான மனிதன் ஒரு தவறு செய்துவிட்டால் தலையிலிருந்து விழுந்த முடியை போல. தலையிலே இருக்கிற போது வாசனை திரவங்கள் பூசுகிறோம், சாம்பிராணி காட்டுகிறோம், அடிக்கடி அதை கண்ணாடியிலே பார்த்து சரி செய்கிறோம், சீப்பு கொண்டு சீவுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தலைமுடியை விழுகிற போதுதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். அப்படி நாம் தலைமுடியை பராமரிக்கின்றோம். ஆனால் அந்த தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்து விட்டால் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவதில் தான் ஆர்வம் செலுத்துகிறோம். ஒரு மனிதன் உயரத்தில் இருந்தால் இந்த சமூகம் கொண்டாடுகிறது. அவன் கீழே விழுந்து விட்டால் அவனை பெருக்கி தள்ளுவதை போல ஒதுக்கி தள்ளுகிறது. அடுத்த நாள் அவன் வந்தால் பாராததை போல செல்கிறார்கள், முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள், வீட்டிலேயே இருந்து கொண்டு இல்லை என்று சொல்லுகிறார்கள், கைபேசியை அணைத்து விடுகிறார்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு காரணம் அவன் தன்னுடைய நிலையில் இருந்து விழுந்து விட்டான். திஸ் இஸ் கால்ட் டிராஜிக் ஃப்ளா. இதைத்தான் அரிஸ்டாட்டில் டிராஜிக் ஃப்ளா என்று குறிப்பிடுகிறார். அப்படித்தான் பல பாத்திரங்கள் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் ஒரு தவறை செய்கிறது. விஸ்டம் கன்சியூம்ட் இன் கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதுதான் ஜூலியஸ் சீசர். ஓவர் வால்ட்டிங் ஆம்பிஷன், அதுதான் மேக்பத். நாட் டேக்கிங் டெசிஷன், அதுதான் ஹாம்லெட். இவர்கள் எல்லாம் அந்த டிராஜிக் ஃப்ளாவால் விழுந்தவர்கள். சரி, எதற்காக தலைமுடியை திருவள்ளுவர் சொல்லுகிறார்? நம்முடைய உடலில் தலையில் இருப்பது, உச்சத்தில் இருப்பது தலைமுடிதான். அந்த தலைமுடி சத்தம் போடாமல் கீழே விழுந்து விடுகிறது. அது ஒன்றும் சத்தத்தோடு விடுவதில்லை. மகத்தான மனிதன் ஒரு தவறு செய்தால் கீழே ஒரு தலைமுடியை விடுவதைப் போல சத்தமில்லாமல் அவனுடைய தோல்வி கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதில்லை. மிக மிக சாதாரணமாக உச்சத்தில் இருப்பதை உணர்த்துகிறது, இதுவரை பராமரித்ததை உணர்த்துகிறது, கீழே விடுவது சத்தமில்லாமல் நிகழ்ந்து விடுகிறது, அதற்கு பிறகு புறக்கணிக்கப்படுவதை உணர்த்துகிறது. இப்படியெல்லாம் ஒரு துன்பையலுக்கான இலக்கணத்தை அந்த ஒற்றை குறளில் திருவள்ளுவர் தெரிவித்து விடுகிறார். அதனால்தான் தலையின் இழிந்த மயரிணையர் மாந்தர் நிலையின் இடிந்த கடை என்று குறிப்பிடுகிறார். இது அரிஸ்டாட்டலை பொறுத்தவரை மன்னர்களுக்கு சொன்னது, ஆனால் வள்ளுவரை பொறுத்தவரை மனிதர்களுக்கு சொன்னது. சார், நம்ம இப்போ சிவில் சர்வீஸில் படிக்கும் பொழுது எத்திக்ஸ் பேப்பர்லாம் இருக்கு, எம்பத்தி பற்றி படிக்கிறோம். ஸோ எம்பத்தி, சிம்பத்தி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? சிம்பத்தி என்று சொல்வது இரக்கம், ஒருவரை பார்த்து பரிதாபப்படுவது, அவர்களுக்கு உதவுவது அல்லது உதவாவிட்டாலும் பரிதாபப்படுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான கருத்தை குறிப்பிடுகிறார். ஒருவன் ஒருவனை அடித்து கொண்டிருந்தால் நீ போய் அடிக்க வேண்டாம் என்று தடு. அதை சொல்வதற்கு உனக்கு துணிவில்லை என்றால்
அடிக்காதே என்றாவது சொல். அதை கூட சொல்வதற்கு உனக்கு துணிவில்லை என்றால் மனத்தில் அடிக்கக்கூடாது என்றாவது நினை. இதுதான் இரக்கம். சிம்பத்தி என்பது இதுதான். அடுத்தவர்களை பார்த்து நாம் வருத்தப்படுவது, அவர்கள் நிலையை பார்த்து இறங்குவது. இறங்குவதற்கு பிறகு உதவலாம், உதவாமல் இருக்கலாம். ஆனால் உதவுகிற போது கூட அவர்களுடைய வேதனையை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமா என்பது இல்லை. உதாரணமாக, நிலநடுக்கத்திலே ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்றால் நாம் நிவாரணத் தொகை தருகிறோம், இரக்கத்தால் தருகிறோம். சிம்பத்தி, எம்பத்தியால் தருகிறோமா என்பது கேள்வி. எம்பத்தி என்று சொன்னால் அதிலே முக்கியமானது அவர்கள் இடத்தில் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அப்போது ஊறுகிற அந்த உணர்வு தான் எம்பத்தி. 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு படகிலே சென்று கொண்டிருக்கிற போது திடீரென வலிக்குதே வலிக்குதே என்று கத்தினார். படகிலே இருந்தவர்கள் எல்லாம் தவித்து போனார்கள். என்ன வலிப்பதற்கான? முதுகை பிடிக்கிறார். உடனே என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அவர் கரையை காட்டினார். கரையிலே ஒருவனை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய முதுகை பார்த்தால் முதுகிலே தழும்புகள் வந்தது. நாம் படித்திருப்போம் திருவிளையாடல் புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. கிட்டத்தட்ட அது எம்பத்தி போலதான். எனவே ஒரு வகையில் பார்த்தால் அவர்கள் இடத்தில் நம்மை வைத்து பார்ப்பது என்றால் அவர்கள் வேதனை நமக்கு ஏற்படும். இதற்கு இன்னொரு உதாரணத்தை தாகூருடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். தாகூருடைய பணிப்பெண் ஒரு நாள் பணிக்கு வரவில்லை. அடுத்த நாள் பணிக்கு வருகிறார். தாகூருக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. அந்த பெண்மணியை பார்த்து வசைபாடுகிறார். அந்த பெண்மணி அழுது கொண்டே சொல்கிறார். அந்த காலத்தில் கைபேசிகள் எல்லாம் இல்லை. அந்த பெண்மணி சொல்லுகிறார், நேற்று என் தாயார் இறந்து விட்டார், அதனால் நான் வர முடியவில்லை. இன்று நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்பதனால் நான் வந்தேன். லெட்டர்ஸ் டு பெங்கால் என்பதில் எழுதுகிறார். தாகூர் அப்போதுதான் நினைத்து பார்க்கிறார், அவருடைய இடத்தில் என்னை நான் வைத்து பார்க்க தவறிவிட்டேனே. நாம் எல்லோரும் செய்கிற ஒரு தவறு, நம்முடைய பார்வையில் தான் மற்றவர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய இடத்தில் வைத்து பார்த்தால் பல நேரங்களில் தெளிவு பிறக்கும். அதனால்தான் அதை நாம் கனிவு என்று சொல்வதற்கு பதிலாக பரிவு என்று சொல்லலாம். பரிவுடன் செய்வது, கனிவுடன் செய்வதல்ல, பரிவுடன் செய்வது. இரக்கத்தை பற்றி பல குறட்பாக்கள் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் மழையை பற்றி ஒன்றை சொல்கிறார். கைமாறு வென்றா கடைப்பாடு மாறி மாறி மாட்டு எண்ணாற்றும், அது ஒரு குறளை சொல்லுகிறார். இதே மாதிரி கருத்தை இரக்கத்தை பொறுத்தவரை ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார். அவர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் சொல்லுகிறார், த குவாலிட்டி ஆஃப் மெர்சி என்று சொல்லுகிற போது அது சொர்க்கத்திலிருந்து மிதமாக பூமியில் விடுகிற மழையை போல என்று குறிப்பிடுகிறார். சிம்பத்தி என்பது அடுத்தவர்களுக்கு உதவுகிற நற்பண்புதான். ஆனால் அது அவர்களுடைய இடத்திலே நம்ம வைத்து பார்ப்பது அல்ல. ஆனால் திருவள்ளுவர் இன்னொரு உச்சகட்டத்திற்கு போய் எம்பதிக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. இதை விட ஒரு தெளிவான விளக்கத்தை எம்பதிக்கு கூற முடியாது. அடுத்தவர்களுடைய வழியை நம்முடைய வழியாக நினைப்பது, அதுதான் அந்த எம்பதிக்கான ஒரு உதாரணம். இதை ஒரு கதையில ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்கிற கதை. நந்தவனத்திலே ஒரு ஆண்டி இருக்கிறார். சவங்கள் வருகிற போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார், ஏனென்றால் பணம் கிடைக்கிறது என்று. எனவே அவர் சிரித்து கொண்டு கும்மாளம் போட்டு கொண்டுதான் அந்த சவங்களை எல்லாம் புதைக்கிறார். அவருக்கு திருமணமாகிறது. அவருக்கு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை. குழந்தையை கொஞ்சி வளர்க்கிறார். அந்த குழந்தை இறந்து விடுகிறது. குழந்தையை புதைக்கிறார் அந்த ஆண்டி. அதற்கு பிறகு அவருக்கு மரணம் என்றால் என்ன என்று புரிகிறது. அவர் கும்மாளம் போட்டுக்கொண்டு பணம் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த சவங்களை எல்லாம் புதைக்கிற போது மக்கள் அவன் ஒரு மாதிரி என்று சொன்னார்கள். இப்போது ஒவ்வொரு சவம் வருகிற போதும்
அவன் அழுகிறான். இப்போது மக்கள் ஒரு மாதிரி என்று சொல்கிறார்கள் என்பதுதான் அந்த கதை. ஒருவன் எம்பத்தியோடு இருந்தால் எப்படி இருப்பான் என்பதற்கான ஒரு பாத்திரம்தான் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்கிற அந்த கதை. எனவே எம்பத்தி என்று சொல்கிற போது அவர்களிடத்திலே இது நிர்வாகத்திற்கு மிகவும் தேவை. நீங்கள் ஒரு மனுவை வாங்கினால் அந்த மக்கள் எவ்வளவு துயரப்படுவார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாலம் இல்லாத மக்கள் எப்படி சிரமப்படுவார்கள், விளக்கு இல்லாதவர்கள் எப்படி சிரமப்படுவார்கள். எப்போது பார்த்தாலும் பாம்பும் தேளும் ஊறுகிற ஒரு ஊரிலே குடியிருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று பார்க்க வேண்டும். ஆனால் இதை தாண்டி வள்ளுவர் ஒருபடி போய்விட்டார். அவர் பிரிதின் நோய் என்று சொல்லுகிற போது உயிர்களையும் சொல்லுகிறார். அவர் ஒன்றும் உறவுகளை சொல்லவில்லை, மனிதர்களை மட்டும் சொல்லவில்லை, அவர் உயிரினங்களையும் சொல்கிறார். இந்த உயிரினங்களை சொல்வதன் உச்சபட்சமாகத்தான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய. எனவே இவற்றை நீங்க தொகுத்து பார்க்க முடியும். அதுதான் எம்பதி. இரக்கத்தை பற்றி பல விதமா சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வந்தது, கருமம் சிதையா கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தே உலகுன்னு. அது எப்படி சார் கருமம் சிதையாம கண்ணோட முடியும்? கண்ணோட்டம் என்கிற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். நாம் அன்புக்கு பல பரிமாணங்கள் இருப்பதை அறிவோம். அன்பு, நேயம், பற்று, பாசம், இரக்கம், கருணை, கனிவு, பரிவு, கவர்ச்சி, வெறி என்று பல. தோற்றத்திற்காக வருவது கவர்ச்சி, அது கண்மூடித்தனமாக வருகிற போது வெறி. நான் கூறுவது உண்டு, பற்று என்பது பட்டை தீட்டப்பட்ட வைரம், வெறி என்பது சாணை தீட்டப்பட்ட கத்தி. இதிலே கண்ணோட்டம் என்கிற ஒரு அதிகாரத்தை ஏன் பொருட்பாலில் வைத்தார், ஏன் அறத்துப்பாலில் வைக்கவில்லை? அவர் மற்றவற்றையெல்லாம் அறத்துப்பாலிலே வைத்தார். ஆனால் கண்ணோட்டத்தை மட்டும் பொருட்பாலிலே வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் நிர்வாகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு என்று கூறுகிறார். இதை நாம் பார்க்கிற போது நீங்கள் செயல்களையும் செய்வதற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும், உங்களுடைய இலக்குகளும் எய்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை கனிவாகவும் நடத்த வேண்டும். பலர் கனிவாக நடத்தினால் எப்படி அவர்கள் காரியம் செய்வார்கள் என்று நினைக்கிறார்கள். 2 விதமான தேற்றங்கள் இருக்கிறது. மனிதர்கள் உழைக்கவே விரும்புவதில்லை என்பது ஒரு விதமான தேற்றம். மனிதர்கள் உழைப்பை நேசிக்கிறார்கள் என்பது இன்னொரு விதமான தேற்றம். இந்த 2க்கும் நடுவில் தான் மனிதர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் 2 விதமான பார்வைகளை வைத்திருக்கிறோம். கன்ஸ்ட்ரைன்ட் விஷன், மனிதன் சுயநலமானவன், சோம்பேறி, பணி செய்ய மாட்டான். அன்கன்ஸ்ட்ரைன்ட் விஷன் என்பது மனிதன் இயல்பிலேயே நல்லவன் என்பது இன்னொரு விதமான தேற்றம். இப்போதெல்லாம் மேலாண்மையிலே இருக்கிறவர்கள் ஒரு கோட்பாட்டை மேற்கோள் காட்டுவது உண்டு. அது பிளாக் அண்ட் மவுண்டன் கிரிட் என்பதுதான். அது 4 கட்டமாக இருக்கிறது. அந்த 4 கட்டத்தின் நடுவிலும் ஒரு பொருண்மை இருக்கிறது. 4 விதமாக 5 விதமாக அவர்கள் பிரிக்கிற போது ஒன்று சொல்கிறார்கள். பணியே முக்கியம் என்று கருதுகிறவர்கள், அவர்கள் மக்களை பற்றி, பணியாளர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். சாப்பாடு இருக்கிறதா, உணவகம் இருக்கிறதா, இவர்களுக்கு ஓய்வு இருக்கிறதா, இவர்களுக்கு இயற்கை அழைப்பு அறை இருக்கிறதா. நான் ரெஸ்ட் ரூம் என்று கூறுவதில்லை, இயற்கை அழைப்பு அறை. ஏனென்றால் பல பேர் அது ஏதோ ரெஸ்ட் ரூம் என்று உள்ளே போய்விட்டு வெளியே வருவதே இல்லை. எனவே இயற்கை அழைப்பு அறை இருக்கிறதா, இவற்றையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு தேவையான மாதிரி. இதைத்தான் சைமன் சினக் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுவது, நீங்கள் எல்லோரும் போகிற மின்தூக்கியில் செல்லுங்கள், அப்போதுதான் அவர்கள் படுகிற துயரங்கள் உங்களுக்கு தெரியும். லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் என்பதுதான் அந்த புத்தகம். நீங்கள் அவர்கள் சாப்பிடுகிற உணவகத்தில் சாப்பிடுங்கள், அப்போது அவர்களுக்கு உணவு சரியாக கிடைக்கிறதா என்பது தெரியும் என்று சொல்லுகிறார். எனவே ஒன்று, மக்கள் முக்கியமே இல்லை, பணி மட்டும்தான் முக்கியம், நிர்வாகம் தான் முக்கியம், நம் இலக்குகள் தான் முக்கியம், சாதனை தான் முக்கியம், பணியாளர்கள் எப்படி வசதி இல்லாமல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று நினைப்பது. இது ஒரு விதம், டாஸ்க் ஓரியன்டட் பீப்புள். இன்னொரு பக்கம் பீப்புள் ஓரியன்டட். இவர்கள் என்ன, எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள், ஆனால்
பணி நடக்கிறதா, சாதனைகள் எட்டப்படுகின்றனவா என்று கவலைப்பட, மக்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்காகவே. சில பேரை நீங்கள் பார்க்கலாம், சில துறையில் போட்டால் எல்லோரையுமே நிரந்தரமாக்கிவிட்டு அவர்கள் ஓய்வு பெற்று போய்விடுவார்கள். எல்லாம் முறையற்ற நிரந்தரங்கள். அடுத்து வருபவர்கள் இம்சப்படுவார்கள், எப்படி பணம் அளிப்பது என்று சிரமப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிர்வாகம் நடந்துவிடும். இது பீப்புள் ஓரியன்டட். அடுத்ததாக மூன்றாவது, பணியை பற்றியும் கவலைப்படாமல், நிர்வாகத்தை பற்றியும் கவலைப்படாமல், பணியாளர்களை பற்றியும் கவலைப்படாமல் சில பேர் இருப்பார்கள். அவர்கள் அலுவலகத்திற்கு வருவதே சொந்த காரியங்களை செய்வதற்காகத்தான். இப்படி மூன்றாவது வகையை பார்க்கலாம். அடுத்தது நான்காவது வகை, பணி பாதி நிர்வாகம் பாதி. பணியாளர்களுடைய நலன்களை பாதி பார்ப்பார்கள், நிர்வாகத்தை பாதி பார்ப்பார்கள். இப்படி ஒரு வகை. அடுத்த வகை, இதுதான் முக்கியமானது, பணியாளர்களுக்கு நல்ல நன்மைகளை செய்து தருவார்கள், சாதனைகளையும் அடைவதற்கு அவர்களை பழக்கி அவர்களிடம் பணியை வாங்குவார்கள். இது பீப்புள் ஓரியன்டட் அண்ட் டாஸ்க் ஓரியன்டட். இதுதான் பிளாக் அண்ட் மவுண்டன் சொல்லுகிற அந்த கிரிட். திருவள்ளுவர் சொல்லுவது இந்த பீப்புள் ஓரியன்டட் அண்ட் டாஸ்க் ஓரியன்டட் என்று. பிளாக் அண்ட் மவுண்டன் என்ன சொல்லுகிறார்களோ அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். சரி, நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சாத்தியம் என்று. அதுதான் ஊக்கப்படுத்துவதில் சாத்தியம், அதுதான் அவர்களை உணர வைப்பதில் சாத்தியம், இந்த பணியை அவர்களுடையது என்று எண்ண வைப்பதில் சாத்தியம். இதற்குத்தான் டெலிகேஷன். இதனை இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் ஒப்படைத்தல், ஒருவனை வினைக்குரிமை ஆக்குவது, இவை எல்லாம் செய்தால் அந்த கண்ணோட்டத்தில் கருமம் சிதையாமல் கண்ணோட முடியும். எனவே இதை தனியாக பார்க்க கூடாது. பொருள் அதிகாரத்தில் வருகிற மற்ற குரட்பாக்களோடு இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஒருவன் பணியாளர்களுடைய நலன்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அதிகாரங்களை பிரித்து கொடுத்து இந்த நிர்வாகமே உன்னுடையதுதான் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டால், எப்படி அமெரிக்காவிலே சில நிறுவனங்கள் செய்கின்றனவோ 360 டிகிரி எவாலுவேஷன் செய்கிறார்களோ, எப்படி ஜப்பானிலே அவர்கள் கைசனை செய்கிறார்களோ, பிரெயின் ஸ்டாமிங் செய்கிறார்களோ, டாஸ்க் போர்ஸை செய்கிறார்களோ, அதை போல நாம் செய்தால் அந்த பணியாளர்கள் நினைப்பார்கள், நம்முடைய நிர்வாகத்திற்காக நாம் பணியாற்றுகிறோம், நமக்கு எல்லா வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள், நாம் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டாமா என்று செய்வார்கள். இதுதான் கருமம் சிதையாமல் கண்ணோட. ரொம்ப நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுவிட்டோம் சார். சார், இப்போ இதுல வந்து மெயினா வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அந்த குரல் வந்து அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுது. அது வந்து சார் வந்து ஒரு வாட்டி பேசினப்ப நான் கேட்டிருக்கேன் ஒரு ஊக்க உரையில. அது வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது, நீங்கள் நீர்நிலையிலே இருக்கிற தாவரங்களை பார்க்கலாம். நிலத்திலே இருக்கிற தாவரங்கள் வெள்ளம் வந்தால் மூழ்கி விடுகின்றன, அழுகி விடுகின்றன. அப்போது அரசு அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்கேயாவது நீர்நிலையிலே வளர்கிற தாவரங்களுக்கு நாம் இழப்பீடு கொடுக்கிறோமா? கொடுப்பதில்லை. அதனால்தான் இப்போது விஞ்ஞானிகள் வாட்டர் லாகிங் ரெசிஸ்டன்ட் பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு காலத்திலே ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் என்கிற பயிர்கள் வந்தன. இப்போது வாட்டர் லாகிங் ரெசிஸ்டன்ட், தண்ணீர் தேங்கினாலும் அழுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவை அழுகாமல் இருக்கலாம், ஆனால் வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நீர்நிலையில் இருக்கிற தாவரங்கள் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அதற்கேற்ப தங்கள் உயரத்தை கூட்டிக் கொண்டே போகின்றன. அதனால் அவற்றிற்கு வெள்ளத்தினால் அழிவு வருவதில்லை. இந்த குரட்பாவை பார்த்தால் பல பார்வைகள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, வெள்ளம் வருகிற போது அந்த வெள்ளம் பாதிக்காதவாறு அந்த நீர்நிலை தன்னை வளர்த்து கொள்கிறது. அதே போல உன்னுடைய உள்ளத்திலே ஊக்கம் இருக்கிற அளவிற்கு நீ வளர்வாய் என்பது பொதுவானது. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், வெள்ளம் வருகிற போது தாவரங்கள் மூழ்கும், ஆனால் நீர் தாவரங்கள் மூழ்குவதில்லை. தன்னை மூழ்கடிக்கிற வெள்ளத்தை தாண்டி அது வளர்கிறது. அதை போல நீ புறச்சூழல்கள் உனக்கு எதிராக இருந்தாலும் ஊக்கத்தை வளர்த்து கொண்டு அவற்றை தாண்டி வளர வேண்டும் என்கிற ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, வெள்ளம் வருவதற்கு ஏற்ப அது தன்னை வளர்த்து கொள்வதைப் போல எதிர்ப்புகள் வரும் என்பதை நீ அனுமானித்து அதற்கேற்றவாறு உன்னுடைய ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, வெள்ளத்திலே இருக்கிற நீர் தாவரங்களை நீங்கள் பார்த்தால் அவை
தண்ணீரிலே நனையாமல் இருக்கின்றன. தண்ணீரில் தான் இருக்கின்றன, ஆனால் தண்ணீரில் நனைவதில்லை. அதை போல நீ எவ்வளவு உயர்வு வந்தாலும் அந்த உயர்வால் ஆணவம் அடையக்கூடாது. அந்த உயர்வு உன்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் அவர் அந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்கிற அந்த குரலில் சொல்வதாக நான் கருதுகிறேன். நல்ல பார்வை சார், ரொம்ப சிறப்பான பார்வை சார். இப்போ வந்து கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அதை பற்றியும் சார் அடிக்கடி பேசியிருக்கீங்க. அதை பற்றி நம்ம திருக்குறளோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் என்பது ஒருவர் ஒரு செயலை செய்கிற போது தன்னுடைய மனத்திரையில் அடிக்கடி அந்த செயல் நன்றாக நிறைவேறுவதைப் போல கற்பனை செய்து கொள்வது. உதாரணமாக, தேர்வுக்கு படிக்கிற ஒரு மாணவன் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு தன் கண்களை மூடி தேர்வு அறைக்குள் நுழைவதைப் போலவும் நன்றாக எழுதுவதைப் போலவும் அவன் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவன் கற்பனை செய்து கொண்டால் அவன் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். நான் இதை பரிசோதனையாக செய்திருக்கிறேன். ஆளுமை தேர்வுக்கு செல்கின்ற குடிமைப்பணி தேர்வர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துவது உண்டு. அவர்கள் அச்சப்படுகிறோம் என்று கூறுகிற போது தினமும் 15 நிமிடம் நீங்கள் அந்த ஆளுமை தேர்வு அறையில் நுழைவதைப் போலவும் உங்களை கேள்விகள் கேட்பதைப் போலவும் அவற்றிற்கு சரியான பதிலை சொல்வதைப் போலவும் நீங்கள் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் தேர்வு அறைக்கு செல்கிற போது ஏற்கனவே அந்த தேர்வை முடித்திருப்பீர்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். நாம் அனைவருமே ஹிச்காக்கினுடைய படங்களை பற்றி தெரிந்திருப்போம். ஹிச்காக் படப்பிடிப்பு நடத்துகிற போது அதிலே சிறிதுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பாராம். இங்கே வந்து நில்லுங்கள், நீங்கள் இப்படி நடியுங்கள், நீ இப்படி எடுங்கள், இப்படி எல்லாம் சொல்வாராம். என்ன படம் எடுக்கிறார், இப்படி ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறாரே என்று நினைப்பார்களாம். ஒரு முறை ஒரு தயாரிப்பாளர் இவர் எடுப்பதை பார்த்துவிட்டு சில காட்சிகளை சேர்த்த சொன்னாராம். அவரும் சேர்ப்பதை போல அதையெல்லாம் எடுத்து கடைசியில் அவற்றை எல்லாம் கத்தரித்து விட்டு படத்தை போட்டால் படம் கச்சிதமாக வந்திருந்ததா. ஹிச்காக் படப்பிடிப்பில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால், படத்தை ஏற்கனவே அவர் மனத்தில் எடுத்து விட்டார். இப்போதுதான் ஒத்திகை நடக்கிறது. உண்மையான படம் மனத்திலேயே அவர் எடுத்து விட்டார். எனவே அவர் எடுத்ததைத்தானே எடுக்கிறார். சிறிதும் அவருக்கு பதற்றம் இல்லை. அதனால் அந்த படப்பிடிப்பில் இப்போது இருக்கிறவர்கள் எல்லாம் பதற்றப்படுவார்கள். அவர் பதற்றப்படாமல் எடுப்பார். படங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிகழ்ந்தன. அதை போல உங்கள் மனத்திலேயே நீங்கள் ஒரு ஆளுமை தேர்வை நடத்தி முடித்து விடுகிறீர்கள். அந்த ஆளுமை தேர்வு அறைக்குள் நுழைகிற போது அச்சமே உங்களுக்கு இருக்காது. இன்னொன்றையும் நான் சொல்வது உண்டு. இப்போது உடல் மொழி வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த அறைக்குள் நுழைவதற்கு முன்பு நேராக ஒரு 5 நிமிடம் நில்லுங்கள். அப்போது டோபமைன், செரோட்டோனின், எபினெஃப்ரின், ஆக்சிடோசின் போன்றவை எல்லாம் அதிகமாக உற்பத்தியாகும். இல்லாவிட்டால் அட்ரினலின் உற்பத்தியாகும். அவையெல்லாம் உற்பத்தியாகாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த நல்ல ஹார்மோன்கள் உற்பத்தியாக வேண்டும் என்றால் நேராக நின்றுவிட்டு செல்லுங்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் சொல்லி வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் நன்றாக செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனத்தளவிலே செய்வதுதான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். இதை 2 குறட்பாக்களில் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். எனவே எவ்வளவு சிரமமான ஒரு காரியத்தையும் நீங்கள் இவ்வாறு காட்சிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் செய்ய முடியும். 2வது, எண்ணியாங்கே எய்துப. இது 2வது குறள். இதிலே அவர் வலியுறுத்துவது காட்சிப்படுத்துவதன் மூலம் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்பதைத்தான். அதுதான் அவனுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்தும். அதைத்தான் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் என்று டேவிட் மெக்லின் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தான் காண முயலை இது அம்பினும் யானை பிடைத்த வேலையந்தலின். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் வேறு, அதே நேரத்தில் அன்ரியலிஸ்டிக் டார்கெட் வேறு. அன்ரியலிஸ்டிக் டார்கெட் என்பதை தான் நுனிக்கொம்பின் ஏறினார் என்று குறிப்பிடுகிறார். எனவே வள்ளுவரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார். நாம் தான் அதை படித்து தெளிவு பெற வேண்டும். ஓகே சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். எனக்கு நீங்க முன்னால சொன்ன ஒரு குறளோட சேர்ந்து இன்னொரு குறள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நீங்க அந்த இது சொன்னீங்க இல்லையா, எம்பத்தி வரும்போது ஒரு குறள் சொன்னீங்க இல்லையா,
அதே வரும்போது அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அதை படிக்கும் பொழுது எனக்கு இந்த குறளும் எப்போதுமே ஞாபகம் வரும். அறம்போல் குறும்பையினும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்புன்னு வரும் பொழுது வள்ளுவர் ஹியூமனிசம் பத்தி பேசும் பொழுது வள்ளுவரும் பேசியிருக்காரு, ஷேக்ஸ்பியரும் பேசியிருக்காரு. அதை நீங்க ஒப்பாய் பண்ணி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களா தரும் பொழுதுல? திருவள்ளுவரை பொறுத்தவரை அவருடைய படைப்பில் இருக்கிற ஓர் ஒழுங்கமைதி என்பது அறம் சார்ந்ததாக இருக்கிறது. மனிதர்களுக்கு எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கருணையோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஈகையை பற்றி கூறுகிற போது கூட அவர் வறியவர்களுக்கு ஈவதுதான் ஈகை என்று குறிப்பிடுகிறார். இப்படி அவர் தெளிவான பார்வையை முன்வைக்கிறார். அவர் கூறுகிற நற்பண்புகள் எல்லாம், அறத்தில் வலியுறுத்துகிற எல்லா நற்பண்புகளுமே அறம் சார்ந்தவையாக இருக்கின்றன. அவர் உயிர்களிடத்தில் நாம் பற்று வைக்க வேண்டும், உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்பதைத்தான் கொல்லான் புலால் உண்ணானை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கட்டத்தில் நான் ஏதோ ஒரு இடத்திலே படித்தேன், இந்த குறட்பா பர்னாட் ஷாவுக்கு மிகவும் பிடித்தது என்று. ஏனென்றால் பர்னாட் ஷா மாமிச உணவு சாப்பிடாதவர். அவருடைய வீட்டிலே ஏன் நீங்கள் பூந்தொட்டிகளை வைத்திருக்கவில்லை என்று கேட்டதற்கு, எனக்கு குழந்தைகளையும் பிடிக்கும், அதற்காக அந்த குழந்தைகளுடைய தலைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து வைப்பதா என்று சொன்னவர். பொது உடைமை சிந்தனை உள்ளவர். அதனால்தான் அவர் சொன்னார், பொது உடைமை பார்வை என்னிடம் இருப்பதால் தான் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் என்கின்ற அந்த அற்புதமான நாடகத்தை எழுதினார். அது மட்டுமல்ல, ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் ஒரு முழுமையான ஒரு மைய கருத்து இல்லை. ஏனென்றால் பர்னாட் ஷா அவருடைய நாடகங்களில் மைய கருத்து இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஷேக்ஸ்பியருடைய காலம் வேறு, அவர் எழுதிய நாடகங்களின் தன்மை வேறு. ஏனென்றால் மன்னர்களுக்காக எழுதப்பட்டவை நிறைய. மேக்பத் கூட ஜேம்ஸ் மன்னருக்காக எழுதப்பட்டது. அவருடைய அந்த மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர் என்கின்ற நாடகம் எலிசபெத் ராணி ஃபால்ஸ்டாஃப் என்கிற பாத்திரத்தை மிகவும் விரும்புகிறார் என்பதற்காக எழுதப்பட்டது. எனவே ஒப்பிடுவது தவறு. ஆனால் ஷேக்ஸ்பியருக்கும் வள்ளுவருக்குமான தொடர்பை நான் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்று இந்த ஹியூமனிசம் என்கின்ற இந்த மனிதநேயம். திருவள்ளுவரை பொறுத்தவரை உயிர்களிடத்தில் நாம் பற்று வைக்க வேண்டும், உயிர்களிடத்தில் துன்புறுத்துவது கூடாது, எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று குறிப்பிட்டார். இதுதான் திருவள்ளுவருடைய சிறப்பு. இதை ஒரு பாத்திரத்தின் மூலம் ஷேக்ஸ்பியர் விளக்குகிறார். கோரியலேனஸ் என்கிற ஒரு நாடகம், அதிகம் மக்கள் படிக்காத ஒரு நாடகம். அந்த கோரியலேனஸ் என்பவன் மிகப்பெரிய வீரன், ஆனால் ஆணவம் படைத்தவன். அவன் அங்கே செனட் தேர்தலிலே நிற்கிறான். முதல் முறையாக வருகிறான். அவன் போரிலே பட்ட காயங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறான். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள், இவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடுத்த முறை போகிறான். மறுபடியும் சில பேர் தன்னை பற்றி தொடர்ந்து ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நான் அப்படி இப்படி என்று. அதை போல அவன் காண்பிக்கின்றான். மக்களுக்கு வெறுப்பு வந்து விடுகிறது, தோற்கடித்து விடுகிறார்கள். இவன் பகை நாட்டுக்கு சென்று இவர்களோடு சண்டை போடுவான். இவனை பற்றி ஒரு பாத்திரம் சொல்கிறது, இவன் சின்ன வயதிலேயே குரூரமாக இருந்தவன், பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து விட்டு மறுபடியும் பிடிப்பான் என்று ஒரு வரி வருகிறது. பட்டாம்பூச்சிகளை, இதை பற்றி ஐசக் அசிமோவ் மிக அற்புதமாக கைட் டு ஷேக்ஸ்பியரில் எழுதியிருப்பார். பட்டாம்பூச்சிகள் யாருக்குமே தொல்லை தராதவை. வண்டுகள் கடிக்கும், குளவிகள் கொட்டும், தேள்கள் கொட்டும், பாம்புகள் கடிக்கும். எங்கேயாவது பட்டாம்பூச்சி கடித்து யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த பூச்சிகளாவது பழங்களில் இருந்து பழ ரசத்தை உறிஞ்சும். ஃப்ரூட் சக்கிங் மாத் என்பது இருக்கிறது. பட்டாம்பூச்சிகள் எதுவுமே செய்யாதவை. அந்த பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து இழுத்து அவற்றை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறானே என்று ஒரு பாத்திரம் வரும். என்னை பொறுத்தவரை அது ஹியூமனிசம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய, அதை போலவே பல பாத்திரங்களின் மூலமாக அற உணர்வை ஷேக்ஸ்பியர் வளர்த்தது. அவருடைய அற உணர்வை வலியுறுத்துவதுதான் ஜூலியஸ் சீசரிலும் வெளிப்படுகிறது, ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவிலும் வெளிப்படுகிறது. அற உணர்வை வெளிப்படுத்துவதுதான் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸிலும் வெளிப்படுகிறது. கிங் லியரிலும் அதுதான் வெளிப்படுகிறது. அவருடைய பாத்திரங்களை பாருங்கள். ஒரு கோட்டை, தன்னுடைய கோட்டையிலே, இதை பற்றி மிக நேர்த்தியாக அந்த போர்ட்டர் சீனை பற்றி தாமஸ் குவின்சி எழுதியிருப்பார். போர்ட்டர் சீன் மேக்பத்திலே அந்த டங்கனை கொலை செய்து விடுகிறார்கள், மன்னரை கொலை செய்து விடுகிறார். மன்னரை கொலை செய்தவுடன்
அந்த ரத்தம் லேடி மேக்பத்தினுடைய கையிலே படிந்து விடுகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஷேக்ஸ்பியருடைய பாத்திரங்களில் பெயர் இல்லாத ஒரு பாத்திரம் லேடி மேக்பத். லேடி மேக்பத் என்றுதான் நினைக்கிறார். அந்த லேடி மேக்பத்தினுடைய கையிலே ரத்தம் பட்டு விடுகிறது. அவள் அதற்கு பிறகு அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர் என்று சொல்லுகிற வகையில் எப்போது பார்த்தாலும் கைகளை அவள் கழுவிக்கொண்டே இருக்கிறாள். ஆல் த பெர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா கேனாட் ஸ்வீட்டன் தி சாண்ட் என்று சொல்லுகிறாள். குற்ற உணர்விலே பீடிக்கப்படுகிறாள். நான் சொன்னேன் அல்லவா, மென்ஸ்ரியா. அது அப்படி மக்கட்பண்பை வலியுறுத்துகிறார். அதனால்தான் அதை பற்றி சொல்லுகிற போது போர்ட்டர் அந்த கோட்டையினுடைய கதவை தட்டுகிற போது நரகத்தின் கதவுகளா என்று கேட்கிறான். எப்படி நரகமாகும் அந்த கோட்டை? மன்னனை கொள்வதால் நரகம், விருந்தினரை கொள்வதால் நரகம், தூங்கும் போது கொள்வதால் நரகம். எனவே மக்கட்பண்பை ஷேக்ஸ்பியரும் வலியுறுத்துகிறார். அதற்கு ஒரு மாதிரி தான் நான் சொன்ன கோரியலினஸ் பாத்திரம். இப்போ வந்து நான் வள்ளுவருக்கு திரும்ப வரேன் சார். ஊழல் பற்றி வள்ளுவர் என்ன சார் சொல்லியிருக்காரு? நேரடியாக ஊழலை பற்றி திருவள்ளுவர் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் தவறாக பொருள் சேர்க்க கூடாது என்பதை அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார். வணிகம் செய்பவர்கள் கூட அந்த பொருளை தானே நுகர்வதைப் போல கருதித்தான் அவர்கள் வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதிலேயே பல கருத்துகள் இருக்கின்றன. வணிகம் செய்பவர்கள் தரமான பொருளை விற்க வேண்டும், கலப்படம் செய்யாமல் விற்க வேண்டும், காலாவதியானதை விற்கக்கூடாது, பூச்சிகள் அரித்ததை விற்கக்கூடாது, தாங்களே உண்பதைப் போல எண்ணிக்கொண்டு வணிகம் செய்ய வேண்டும். கலீல் கிப்ரான்ஸ் கூறுவதைப் போல, நீங்கள் ஒரு வீட்டை கட்டினால் உங்களுக்கு விருப்பமானவர்கள் அங்கே வசிப்பதைப் போல கட்ட வேண்டும் என்று சொல்வதைப் போல இப்படி அறத்தை வலியுறுத்துகிறார். நேரடியாக நடுநிலைமை அதிகாரத்தில் நடுநிலைமை. இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. நீங்கள் மற்றவர்களை அழ வைத்து சம்பாதித்தால், அப்படி ஊழல் கையூட்டு என்பதெல்லாம் யாரோ ஒருவன் வருந்தித்தானே கொண்டு வந்து கொடுக்கிறான், மகிழ்ச்சியாக கொடுக்க போகிறான். யாரோ ஒருவன் நஷ்டப்படுவதில் நீங்கள் லாபப்படுகிறீர்கள். யாரையோ நீங்கள் அழ வைத்து அதை பெறுகிறீர்கள். நீங்கள் அழ வைத்து பெறுகிற அது உங்களை அழ வைத்துக் கொண்டு உங்களை விட்டு போகும் என்று குறிப்பிடுகிறார். நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தொடர்ந்து கையூட்டு பெறுகிற சிலர் ஊழல் தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்படுகிற போது அந்த நேரத்தில் அவர்கள் பக்கத்தில் ஒரு கைத்துப்பாக்கி இருந்தால் அதை எடுத்து தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வார்கள். அழுது கொண்டே அவர்கள் வாழ்க்கையை கழிப்பதை நாம் பார்த்திருக்கலாம். தவறான வழிகளில் பணத்தை சம்பாதித்தால் அது நிற்காது என்பதற்கு சொல்வதுதான் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமற் களத்துள் நீர் பெய்தறியற்று என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் தீய வகையிலே பணத்தை சம்பாதித்தால் சுடப்படாத சட்டியிலே தண்ணீரை சேர்த்தால் அது என்ன ஆகும்? சட்டியும் உடைந்து விடும், நீரும் போய்விடும். எனவே சட்டி உடைகிறது அல்லவா, சட்டியும் நஷ்டமாகி விடுகிறது. ஏற்கனவே இருந்ததையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். அது நற்பெயராக இருக்கலாம், ஏற்கனவே சேர்த்த சொத்தாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த இரண்டும் தவறான முறைகளில் பணம் ஈட்டுவதை குறிப்பிடுகின்ற குறட்பாக்கள். இது ஊழலுக்கும் பொருந்தும், கையூட்டுக்கும் பொருந்தும், வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்கும் பொருந்தும். அற்புதமா சொன்னீங்க சார். சார், இப்போ வந்து திருக்குறளை வந்து தத்துவ நூலா பார்க்கும் பொழுது நிலையாமை தத்துவத்தை அவர் சொல்றாரு. அதோட நம்ம நிறைவு கேள்வியா வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். இப்போ வந்து வாழ்க்கையில் எப்போதுமே அந்த தத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது. நெருநல் உளனொருவன் அந்த குறளாக இருக்கட்டும், உறங்குவது போலும் சாக்காடு இந்த குறளாக இருக்கட்டும், இந்த தத்துவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் என்று சொல்வதற்கு பலரும் கூறுகிற பொருள், நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்தின் பெருமை என்று. இந்த உலகம் நேற்று இருந்தவனை இன்று காணாமல் அடிப்பதுதானா அதனுடைய பெருமை? நான் அப்படி கருதவில்லை. இந்த உலகம் ஒரு மனிதனை ரசவாதம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தின் பெருமை. நேற்று பயிராக இருந்தது இன்று முற்றி கதிராக ஆகிறது. நேற்று செடியாக இருந்தது இன்று ஒரு மரமாக ஆகிறது. நேற்று கன்றாக இருந்தது ஒன்று காளையாக மாறுகிறது. நேற்று சிப்பியாக இருந்தது இன்று முத்தாக மாறுகிறது. இதுதான் இந்த உலகத்தின் பெருமை. நெருநல் உளனொருவன் என்றால் நேற்று இருந்தவன் நேற்று இருந்ததைப் போல இன்று இல்லை. அவள் ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம், இன்று தாயாக ஆகியிருக்கலாம். அவன் ஒரு கயவனாக இருந்திருக்கலாம், இன்று அறிஞனாக ஆகியிருக்கலாம். அவன் நேற்று ஒரு அறிவிலியாக இருந்திருக்கலாம், இன்று அறிவு பெற்றவனாக இருந்திருக்கலாம். நேற்று அவன்
பதப்படாத ஒரு முள்ளாக இருந்திருக்கலாம், இன்று ஒரு மலராக மாறி இருக்கலாம். நேற்று அவன் ஒரு கல்லாக இருந்திருக்கலாம், இன்று ஒரு சிற்பமாக இருந்திருக்கலாம். நேற்று மணலாக இருந்திருக்கலாம், இன்று ஒரு மாளிகையாக ஆகியிருக்கலாம். எனவே நேற்று இருந்தவன் நேற்று இருந்ததைப் போல இல்லை என்பதை நான் நேர்முறையாக பார்க்கிறேன், எதிர்மறையாக பார்க்கவில்லை. இந்த பாளையாம் தன்மை செத்தும்னு ஒரு பாடல் கூட. பாளையாம், அந்த பாடலை பொறுத்தவரை வாழ்க்கை நிலையற்றது என்பதை ஜே கிருஷ்ணமூர்த்தி உணர்த்துவதற்காக, ஒரு பெண் தன் கணவன் இறந்து விட்டார், அவரை உயிர்ப்பித்து கொடுக்க முடியுமா என்று கேட்டபோது எந்த கணவன் வேண்டும் என்று கேட்டார். அவள் அதிர்ந்து போனாள். அப்போது அவர் சொன்னார், சிறுவனாக இருந்த அந்த கணவனா, இளைஞனான கணவனா, நடுத்தர வயது கணவனா, வயோதிகனான கணவனா, யார் வேண்டும்? இப்படி பருவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதைப் போல மரணமும் இயல்பானது என்று குறிப்பிட்டார் என்று நான் படித்திருக்கிறேன். அதற்கு அருமையான விளக்கம் தான் இந்த பாளையாம் தன்மை செத்து. ரொம்ப அற்புதமான ஒரு நேர்காணலாக இருந்தது சார். குறள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை உலக விஷயங்களோட சேர்த்து எங்களுக்கு உலக பொதுமுறை திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி எப்படி சீன இலக்கியங்களோட, ஷேக்ஸ்பியரோட, அது மாதிரி பல்வேறு விஷயங்களோட சேர்த்து எங்களுக்கு சொன்னீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நேர்காணலுக்காக. அது இந்த வள்ளுவருடைய மாதத்தில், ஜனவரி மாதத்தில் இந்த நேர்காணல் ஒளிபரப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அந்திமடை வாசகர்களை இந்த நேர்வின் தொடர்பாக சந்திப்பதிலும் எனக்குள் இருந்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் மிக அழகாக வினாக்களை தொடுத்து எனக்குள் இருந்த விடைகளை ஒரு பாதாள கரண்டி கொண்டு எடுத்தமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.